சிவபெருமானின் 64 வடிவங்களில் மிகவும் அச்சத்தை தரக்கூடிய, அதே சமயம் பக்தர்களை காக்கக்கூடிய வடிவம் கால பைரவர். அவர் எப்படி தோன்றினார்? பிரம்மதேவனின் 5வது தலை ஏன் துண்டிக்கப்பட்டு? இதற்கு பின்னால் இருக்கும் ரகசியம் என்ன? வாருங்கள் பார்ப்போம். யுகங்கள் தொடங்கும் காலத்தில் படைப்புக் கடவுளான பிரம்மாவிற்கும் காக்கும் கடவுளான மகாவிஷ்ணுவிற்கும் இடையே ஒரு வாக்குவாதம் ஏற்பட்டது. நானே உயர்ந்தவன், நானே உலகை படைக்கிறேன் என்றார் பிரம்மா. உலகை பாதுகாக்கும் நானே உயர்ந்தவன் என்றார் விஷ்ணு. இவர்களின் விவாதம் முற்றி போராக மாறத் தொடங்கியது. இந்த மோதலை தடுத்து நிறுத்த சிவபெருமான் அவர்கள் இருவருக்கும் இடையே ஒரு எல்லையற்ற ஜோதி பிழம்பாக தோன்றினார். அதன் அடியையோ முடியையோ யார் முதலில் காண்கிறார்களோ அவர்களே பெரியவர் என்று ஒரு குரல் கேட்டது. விஷ்ணு பகவான் வராக பன்றி உருவெடுத்து பூமியை தோண்டி அடியை தேடிச் சென்றார். பிரம்மா அன்னப்பறவையாக மாறி முடியை தேடி மேலே பறந்தார். விஷ்ணு எவ்வளவு தேடியும் அடி கிடைக்காததால் என்னால் காண முடியவில்லை என்று உண்மையை கூறி திரும்பினார். ஆனால் பிரம்மா மேலே இருந்து விழுந்து கொண்டிருந்த தாழம்பூவை சாட்சியாக வைத்துக்கொண்டு நான் முடியை கண்டுவிட்டேன் என்று சிவபெருமானிடமே பொய் சொன்னார். அது மட்டுமல்லாமல் தனது 5வது தலையால் சிவபெருமானை பார்த்து ஏளனமாக பேசினார். பிரம்மனின் இந்த தலைக்கணம் மற்றும் பொய்யைக் கண்டு சிவபெருமான் கடும் கோபம் கொண்டார். சிவபெருமானின் கோபத்தினால் அவரது புருவங்களுக்கு மத்தியிலிருந்து மின்னல் வேகத்தில் ஒரு பயங்கரமான உருவம் வெளிப்பட்டது. கரிய நிறம், 3 கண்கள், கையில் சூலம், வாகனமாக நாய். அவரே கால பைரவர். சிவபெருமான் பைரவரிடம் ஆணவத்தினால் பொய் சொன்ன பிரம்மனை தண்டி என்று கட்டளையிட்டார். கால பைரவர் தனது இடது கை நகத்தினால் சிவனனை இகழ்ந்து பேசிய பிரம்மனின் 5வது தலையை கிள்ளி எறிந்தார். அந்த தலை பைரவரின் கையிலேயே ஒட்டிக்கொண்டது. இதுவே பிரம்ம கபாலம். பிரம்மா தனது தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்டார். இருப்பினும் பிரம்மாவை கொன்ற பிரம்மஹத்தி தோஷம் பைரவரை பிடித்து கொண்டது. அந்த தோஷத்தை போக்க பைரவர் கையில் கபாலத்தை ஏந்தியபடி உலகெங்கும் பிச்சை எடுத்து திரிந்தார். இறுதியாக காசி நகரை அடைந்தபோது அந்த கபாலம் அவர் கையை விட்டு நீங்கியது. அதனால்தான் காசியின் காவல் தெய்வமாக அவர் அங்கேயே தங்கிவிட்டார். கால பைரவர் உருவான இந்த கதை நமக்குச் சொல்லும் நீதி ஒன்றுதான். ஆணவம் கொண்டால் கடவுளே ஆனாலும் தண்டனை உண்டு. நீங்கள் காலத்தை வீணடிக்காமல் நேர்மையாக வாழ்ந்தால் கால பைரவர் உங்களை கண்ணிமை போல காப்பார்.